அதன் பிறகு அப்படி மருந்து சாத்திட்டு வந்தோம். ராத்திரி 2 மணிக்கு வந்தா மேல கலசத்துல ஒரு வரி அ இல்ல. அப்ப எல்லாரும் போய் சன்னியானத்துல எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டு இருந்தாங்க. பெரிய நயினார் இருந்தாரு அப்ப. ஜெயபால் நயினார், ராமகிருஷ்ண அ எல்லாரும் இருந்தாங்க. உள்ளார போய் எப்படி சொன்னா திட்டுவாங்களேன்னு பயந்துட்டு எல்லாரும் வெளியிலயே நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப நான் போய் மெல்ல "ஏன்டாப்பா எல்லாம் முடிச்சாச்சா? மருந்து சாத்தியாச்சா?" அப்படின்னு கேட்டாங்க. "சாமி" அப்படின்னு. "அ கலசத்துல ஒரு கலசத்துல" அப்படின்னாங்க. "ஒரு விளிம்பு இல்லாம இருக்கு. அதனால பொருந்த மாட்டேங்குது" அப்படின்னு சொன்னேன். உடனே எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு ஒரே சத்தம் போட்டு, என்ன என்ன ஆகுமோ தெரியாது. காலைக்குள்ளார போய் அழைச்சிட்டு வந்து கோல்டு ஏத்தி, ரேக்க ஒட்டி அங்க வச்சே ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதன் பிறகு 11 மணி, 12 மணி போய் கடைய திறந்து ஒரு கலசம் கொண்டு வந்து, அதில அந்த விளிம்ப இதில பொருத்தி பார்த்து, அதில ரேக்கு ஒட்டி செஞ்சேன். "நீ வந்த பிறகு தான் நான் கும்பாபிஷேகத்துக்கு வருவேன்" அப்படின்னு சொல்ட்டாங்க. காலையில பூஜைக்கு போயிட்டாங்க. 9 டூ 10:30 கும்பாபிஷேகம். குன்றக்குடி அடைஞ்சு போன மகா சன்னிதானம், மதுரை ஆதீனம் அ எல்லாரும் வந்துட்டாங்க. அ பூஜைய பண்ணிக்கிட்டே இருக்கான் மெதுவா. நம்மள பார்த்து பார்த்து திரும்பி திரும்பி பார்த்துனே, "ஏன் சன்னியானம் யார பார்த்துட்டே இருக்குன்னு?" கேட்டுருக்காங்க எல்லாரும். "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு." நாங்க எல்லாம் வச்சு கடைசியா நவரத்தினம் வச்சு, மேல சட்நாதருக்கு மேல அந்த கலசத்த வச்சுட்டு, சரியா 9:05 9:10க்கு வந்து ஒரு கும்பிடு போட்டேன். திரும்பி பார்த்தோன்னே, அடி 10 நிமிஷத்துல பூஜைய விறுவிறுன்னு அவ்வளோ வேகமா அன்னைக்கு பூஜைய முடிச்சுட்டு 9:30க்கெல்லாம் வழக்கம் போல யாகசாலைக்கு வந்து 10:30க்குள்ளார கும்பாபிஷேகம் பண்ணேன். அன்றைக்கு மேடையில மகா சந்நிதானம் அவர்கள் பேசுகின்ற போது, இந்த சீர்காழிப்பதி பலரை மேன்மையாக ஆக்கியது. நான் இந்த சீர்காழியிலே பணி செய்தேன். என்னை தருமபுர ஆதீனகர்த்தராக மாற்றியது. குன்றக்குடி அடிகளார் இங்கே பணி செய்தார். அவர்களை குன்றக்குடிக்கு ஆதீனகர்த்தராக மாற்றியது. காசிவாசி இங்கே பணி செய்தார். அவரை காசி மடாதிபதியாக ஆக்கியது. கார்வார் குமாரசாமி தம்பிரான் இங்கே படித்து இந்த ஊர்ல நித்தம் பால் கொண்டு வந்து கொடுப்பார். அதனால் அவரை காசி மடத்துக்கு கார்வாராக ஆக்கியிருக்கிறது. பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே என்ற அந்த பாடலை சொல்லி மகா சன்னிதானம் அவர்கள் கருணையோடு அன்றைக்கு பேசிய பேச்சு என்றைக்கும் நிலைத்திருப்பதாக அமைந்திருந்தது. அதன் பிறகு கும்பாபிஷேகம் முடிந்து பாத யாத்திரைகள் முடிந்து நாங்கள் இங்கே தருமபுரத்தில் கொண்டாந்த மகா சன்னிதானத்தை வைத்துவிட்டு நான் எப்போதும் போல காசி மடத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு அவர்களோடு நிர்வாகத்துறையில் பல இன்னல்கள், இடர்பாடுகள் எல்லா வகைகளையும் சமாளித்து கொண்டு நிர்வாகம் என்றால் அப்படிதான் இருக்கும். ஏனென்றால் உட்கார்ந்துக்கிறவங்க எல்லோருக்கும் நல்லவர்களாக இருந்தால் நிர்வாக பணி செம்மையாக செய்ய முடியாது. நிர்வாகம் நன்றாக நடைபெற வேண்டுமேயானால் எல்லா வகையிலேயும் முளையிலேயே கிள்ளி எடுத்து அவைகளை நல்லது எது கெட்டது எது என்று தீர்மானிப்பதாக அமைந்திருக்க வேண்டும். அந்த வகையில் கல்லூரியில் பல போராட்டங்கள், மாணவர்கள் பிரச்சனைகள் இவைகளை சமாளிக்கின்ற திறமையையும் நடந்திருந்தது. இதிலே திருவாமூர் கும்பாபிஷேகம் போது மகா சன்னிதானங்கள் தங்களுடைய வாகனத்தில் தம்பிரான்களை அழைத்து செல்வது வழக்கத்தில் இல்லை.
வேற இன்னொரு வாகனத்தில் வருவார்கள். அப்படிதான் மடத்து பழக்கம். திருவாமூர் கும்பாபிஷேகத்திற்கு செல்லுகின்ற போது என்னை காசி மடத்திலிருந்து மகாசன்னியார் வரவழைத்து நான் இங்கே இருந்து பிள்ளையார் கோயிலில் நான் நிற்க சொல்லியிருந்தார்கள். அங்கே நின்றேன். முன்னாடி முன்னாடி உட்காருங்க அப்படின்ட்டு. சரி, நான் என் பூஜை சாமானெல்லாம் பூஜையெல்லாம் எங்கே வச்சுருக்கேன்? டிக்கியில் வச்சுருக்கேன். உடனே அதை எடுத்துட்டு வா அப்படின்னேன். உடனே டிக்கியை திறந்து பூஜையை எடுத்து தான் மடியில் வாங்கி அதை பூஜையை வச்சுக்கிட்டாங்க. என்னுடைய ஆன்மார்த்த பூஜையை சொக்கநாதர் தான் மடியில் வைத்து கொண்டு என்னை முன்னே உட்கார வைத்து திருவாமூருக்கு அழைத்து சென்றார்கள்.